லோகாபிராமம் ரணரங்கதீரம் ராஜீவநேத்திரம் ரகுவம்சநாதம் காருண்யரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? உலக மக்களை மகிழ்விப்பவரும் போர்க்களத்தில் தீரம் மிக்கவரும் நீலத் தாமரை போன்ற கண்கள் கொண்டவரும் ரகுவம்சத்தின் தலைவரும் கருணையே வடிவானவரும் கருணையை சதா பொழிபவருமாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடிகளில் சரணம் செய்கிறேன். எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். போன பகுதியில் ராவணனோட தம்பி கும்பகர்ணனை ராமர் போர்ல வதம் பண்ணதை பார்த்தோம். அருமை தம்பியை இழந்த துக்கத்துல இருந்த ராவணனை சமாதானப்படுத்தி தான் போருக்கு போய் ராமனை ஜெயிச்சிட்டு வரதா முன் வந்தான் ராவணனோட இன்னொரு மகனான திரிஷிரன். அவனுக்கு துணையா போக ராவணனோட மற்ற மகன்களான தேவாந்தகன், நராந்தகன், அதிகாயன் அப்படிங்கிற 3 பேரும் கிளம்புனாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பா ராவணன் தன்னோட ஒண்ணு விட்ட சகோதரர்களான மகோதரனையும் மகாபர்ஷ்வரனையும் பெரிய படைகளோட அனுப்புனான். பழையபடியும் போர் பெரிய அளவுல நடந்துச்சு. அந்த போர்ல அங்கதன் நராந்தகனை கொன்னு போட்டான். தேவாந்தகனையும் திரிஷிரனையும் ஹனுமார் கொன்னாரு. நீலன் மகோதரனையும் ரிஷபன் மகாபர்ஷ்வனையும் போர்ல ஜெயிச்சு கொன்னு போட்டாங்க. ராவணனுக்கும் அவனோட ஒரு மனைவியான தன்யமாலிக்கும் பிறந்த அதிகாயனோட நடந்த போர்ல லக்ஷ்மணன் அதிகாயனை வதம் பண்ணான். அடுத்தடுத்து தன்னோட பிள்ளைகளும் படைத்தலைவர்களும் எல்லாரும் இப்படி போர்ல செத்ததால ராவணன் தாங்க முடியாத துக்கத்துல ஆழ்ந்தான். அவனுக்கு ராமரை ஜெயிக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லைன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஏமாந்தா வானரப்படைகள் இலங்கை நகருக்குள்ளேயும் புகுந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு ராவணனுக்கு கவலையாயிடுச்சு. அதனால தன்னோட படைத்தலைவர்களை கூப்பிட்டு இலங்கை நகருக்குள்ள காவலை பலப்படுத்த நிறைய போர் வீரர்களை நிக்க வைக்க ஏற்பாடு பண்ணான். அப்படியே அசோகவனத்தோட காவலையும் பலப்படுத்தினான். அப்புறம் தன்னோட அரண்மனையில ராவணன் ரொம்ப வருத்தமாகவும் மனத்தளர்ச்சியோடவும் அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம உட்காந்துருந்தான். தன்னோட அப்பா இருந்த நிலைய பார்த்து இந்திரஜித் அங்க வந்து ராவணன் கிட்ட பேச ஆரம்பிச்சான். தந்தையே, உங்க மகன் நான் இன்னும் இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு வாக்கு தரேன். நான் இப்போ போருக்கு கிளம்பி போய் அந்த ராம லக்ஷ்மணர்களோட உசுரை பறிச்சுட்டு தான் திரும்ப வருவேன் அப்படின்னு உற்சாகத்தோட சொன்னான். ராவணனும் அனுமதி தர இந்திரஜித் சங்குகளும் முரசுகளும் முழங்க கிளம்பினான். தன் தேரை சுத்தி பல ராட்சசர்களை காவலுக்கு வச்சுட்டு அவன் அக்னியை மூட்டி ஒரு ஹோமம் பண்றான். ஹோமகுண்டத்துல பல பொருள்களையும் தேவர்களுக்கு தானமாயிட்டு ஒரு கருப்பு ஆட்டையும் பலி கொடுக்கறான். அது மூலமா தேவர்களையும் பிரம்மாவையும் திருப்தி பண்ணி பிரம்மாஸ்திரத்துக்கான சக்தியை சேகரிச்சுக்கிறான். அதை பார்த்து சூரியனும் சந்திரனும் மற்ற கிரகங்களும் கூட நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படியா தனக்கு அதிக பலமும் சக்தியும் சேகரிச்சுக்கிட்டு தன்னையும் தான் ஆயுதங்களையும் தேரையும் யார் கண்ணுக்கும் தெரியாம மாய சக்தி வச்சு மறைச்சுக்கிட்டு இந்திரஜித் போர்க்களத்துக்கு போறான். அவன் விடுற அம்புகளால 100கணக்கில் வானரர்கள் செத்து விழறாங்க. அவன் எந்த வானர தலைவனையும் விடல. நீலன், அங்கதன், கந்தமானன், மைந்தன், அனுமான், கேசரி, கவாக்ஷன், சுக்ரீவன் யாரையும் விடல. தாக்கிக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து அவன் ராமலக்ஷ்மணர்கள் மேலையும் அம்புகளை விட்டு அடிக்கிறான். லக்ஷ்மணா, இன்னைக்கு இந்த இந்திரஜித் பண்ற அட்டூழியத்துல கணக்கில்லாம வானரர்கள் செத்து விழுந்துட்டாங்க. பிரம்மதேவர் கொடுத்த வரத்தால இவன் தான் உருவத்தை மறைச்சுக்கிட்டு போர் செய்யறான். வானர தலைவர்கள் யாராலையும் இவன் அடக்க முடியல. மறைஞ்சிருந்து தாக்குறவங்கிட்ட நம்ம எந்த விதத்துல போரிட்டு ஜெயிக்க முடியும்? பேசாம நம்ம 2 பேரும் இன்னைக்கு நம்ம கோவத்தை அடக்கிக்கிட்டு இவன் விடுற அம்புக்கு அடங்கி போவோம். அவனை நம்ம எதிர்க்காம விட்டுடுவோம். நாம் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்து நம்மளையும் தாக்கி வீழ்த்தின திருப்தியிலையும் போர்ல கணக்கில்லாம வானரர்களை கொன்னு குவிச்ச சந்தோஷத்தோடையும் நகருக்கு திரும்ப போயிடுவான் அப்படின்னாரு ராமர். அவர் அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த கணம் இந்திரஜித் விட்ட பிரம்மாஸ்திரம் அவங்கள வந்து தாக்கிடுச்சு. ராமலக்ஷ்மணர்கள் மயக்கமா சாஞ்சிடுறாங்க. ராத்திரியும் வந்துருச்சு. ராமர் நினைச்ச மாதிரியே இந்திரஜித்தும் தான் அடைஞ்ச வெற்றியால ரொம்பவும் மெதப்பு வந்து அரண்மனைக்கு திரும்ப போய் ராவணன் கிட்ட தான் இன்னைக்கு போர்ல காட்டின பராக்கிரமத்தை பத்தி பெருமையா சொல்லிக்கிறான். ராமலக்ஷ்மணர்கள் இப்படி மயங்கி விழுந்து கிடக்கிறத பார்த்த விபீஷணன் ஹனுமார்கிட்ட, ராமலக்ஷ்மணர்கள் பிரம்மாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை எதிர்த்தாக்குதல் பண்ணாம விட்டு மயங்கி விழுந்து கிடக்காங்க. நாம மனசு தளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹனுமாரும், ஆமா, மிஞ்சி இருக்கிற வானரர்களுக்கு நாம ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தாகணும்
அப்படின்னு சொல்லிட்டு கையில தீப்பந்தங்களை கொளுத்தி எடுத்துக்கிட்டு ஹனுமாரும் விபீஷணனுமா போர்க்களத்துல சுத்தி வராங்க. எங்க பார்த்தாலும் போர்ல செத்த வானரர்களோட உடல்கள் மலைமலையா விழுந்து கிடக்கு. எங்க பார்த்தாலும் ரத்தம், வெட்டுப்பட்ட கை கால்கள் செதறி கிடக்கு. சுக்ரீவன், அங்கதன், நீலன், கந்தமாதனன், சரபன், கவாக்ஷன், சுஷேனன், மைந்தன், நலன் எல்லாரும் அடிபட்டு மயக்கமா கிடக்காங்க. எங்க திரும்பினாலும் பிரம்மாஸ்திரத்தோட தாக்கத்தால ஆயிரக்கணக்கான வானரர்கள் செத்து கிடக்கிறது தான் பார்க்க முடியுது. ஹனுமாரும் விபீஷணனும் ஜாம்பவான் எங்கன்னு தேடுறாங்க. உடம்புல பல அம்புகள் தெச்சு அரை மயக்கத்துல கிடக்காரு வயசான ஜாம்பவான். விபீஷணன் அவர்கிட்ட போய் கூப்பிடுறான். ஓ விபீஷணனா, உன் குரலை வச்சுதான் நீதான்னு தெரியுது. பட்ட காயங்களால் எனக்கு கண்ணு மங்கி போச்சுப்பா, ஒன்றும் தெரியல. சரி, ஹனுமார் எங்க? உன் பக்கத்தில் இருக்கானா? உசுரோட இருக்கானா? அப்படின்னு கேட்டாரு ஜாம்பவான். என்ன நீங்க ராமலக்ஷ்மணர்கள் நல்லா இருக்காங்களா, சுக்ரீவன் உசுரோட இருக்கானான்னு கூட கேட்காம ஹனுமாரை பற்றி கேட்குறீங்க அப்படின்னா விபீஷணன். பாருப்பா விபீஷணா, ஹனுமார் மட்டும் உசுரோட இருந்தான்னா நம்ம முழு படையுமே தப்பிச்ச மாதிரி தான். ஹனுமார் மட்டும் செத்து போயிட்டான்னா நாம் எல்லாரும் உசுரோட இருந்தாலும் செத்த மாதிரி தான். உடனே ஹனுமார், இதோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து ஜாம்பவானோட காலை மெல்ல பிடிச்சு விடுறாரு. ஆ ஹனுமான், நீ இருக்கியா? போரும்பா, எனக்கே புது உசுறு வந்த மாதிரி இருக்கு. இப்போ நீ தான் இங்கே இருக்கிற எல்லா வானரர்களையும் காப்பாற்றணும். இன்னே போரில் நமக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். அதை உன்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும். நீ உடனே ஆகாய மார்க்கமாக பறந்து இமயமலை இருக்கிற இடத்துக்கு போகணும். அங்கே கைலாச மலைக்கும் ரிஷப மலைக்கும் நடுவில் ஒரு ஒளிமிக்க மூலிகை மலை இருக்குது. அங்கே இல்லாத மூலிகைகளே கிடையாது. அங்கே பளபளன்னு ஜொலி போடக்கூடிய 4 மூலிகைகள் இருக்கும். ஒன்று மிருத்த சஞ்சீவனி, அது செத்துப்போனவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அபூர்வ மூலிகை. அடுத்தது விஷல்ய கரணி, அது ஆயுதங்களால் பட்ட காயங்களை குணமாக்கும். 3வது ஸ்வர்ண கரணி, இது உடம்ப முன்னாடி இருந்த ஆரோக்கியத்துக்கு திரும்ப கொண்டு வரும். 4வது சந்தானி, இது உடஞ்ச எலும்புகளை ஒன்றா சேர்க்கும். நீ உடனே போய் இந்த மூலிகைகளை எல்லாம் பறித்து கொண்டு வா. நம்ம வானரர்கள் எல்லாருக்கும் புத்துயிரை கொடு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு ஜாம்பவான். அதை கேட்டதும் ஹனுமார் உடம்புல ஒரு புது உற்சாகம் வந்துருது. அவர் உடனே திரிகூடமலை மேலே ஏறி தன்னோட பிரம்மாண்டமான உருவத்தை எடுத்துக்கிட்டு மலையை ஒரு உதச்சு ஆகாசத்துல கிளம்பிட்டாரு. அந்த மலை நசுங்கிருச்சு, பூமி அதிர்ந்தது, லங்கை நகரமே பூகம்பம் வந்த மாதிரி குலுங்குச்சு. ஹனுமார் இதோ மின்னல் வேகத்துல ஆகாய மார்க்கமா இமயமலை இருந்த வடதிசையை நோக்கி பறக்கிறாரு. ஆயிரக்கணக்கான யோஜனை தூரம் பயணம் பண்ணின அப்புறம் கூடிய சீக்கிரமே அவர் கண்ணில் ஜாம்பவான் சொன்ன அடையாளங்களோட இமயமலை தென்பட ஆரம்பிச்சுது. அங்கே அவர் கண்ணில் சிவபெருமான் வாழற கைலாயம், இந்திரலோகம், குபேரனோட நகரம் எல்லாம் தென்படுது. ஜாம்பவான் சொன்ன அடையாளங்களோட ரிஷபமலையும் தென்படுது. கீழே இறங்கி அங்கே ஏராளமாக வளர்ந்துருக்கிற பலவித மூலிகைகளுக்கு நடுவில் ஜாம்பவான் சொன்ன 4 மூலிகைகள் எதுன்னு தேடுறாரு ஹனுமார். ஆனால் தங்களை பிடுங்கத்தான் ஹனுமார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அந்த மூலிகைகள் கண்ணுக்கு தென்படாம ஒளிஞ்சுக்கிறதுங்க. ஹனுமாருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் அந்த மலராஜனை பார்த்து, ஏ நாகேந்திரா, நீ ராமரோட காரியத்துக்கு உதவ தயாரா இல்லைனா நான் உன்னை அப்படியே பெயர்த்து எல்லா மூலிகைகளோட சேர்த்து கொண்டு போறேன். முடிஞ்சா தடுத்துப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கணம் அந்த மலையோட உச்சியை ஒரு உலுக்கி பேர்த்தெடுத்து அதை கையில தூக்கிக்கிட்டு உடனே தென் திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஆகாய மார்க்கமா மலையை தூக்கிக்கிட்டு பறந்தப்போ அவர் 2வது சூரியன் மாதிரி ஜொலிக்கிறாரு. இதோ ஹனுமார் இலங்கை கிட்ட வந்தாச்சு. ஆகாயத்துல அவரை கையில ஒரு மலையோட பார்த்த வானரர்கள் சந்தோஷத்தோட கூக்குரலிட்டு குதிச்சு ஆடுறாங்க. ஹனுமார் திரிகூடமலை மேல இறங்கி பக்கத்திலேயே தான் கொண்டு வந்த மூலிகை மலையை இறக்கி வைக்கிறாரு. விபீஷணன் ஓடி வந்து ஹனுமாரை கட்டிக்கிறான். அந்த மலையிலிருந்து கிளம்பி வந்த மூலிகை மணத்தை நுகர்ந்ததுமே ராமலக்ஷ்மணர்கள் மயக்கத்திலிருந்து விடுபட்டு பளிச்சுன்னு எழுந்துக்கிறாங்க. செத்துப்போன ஆயிரக்கணக்கான வானரர்கள் திரும்ப உயிரோட எழுந்துக்கிறாங்க. காயம்பட்டவங்க உடம்புலெல்லாம் புண்ணெல்லாம் உடனே ஆறிப்போச்சு. எலும்பு முறிஞ்சவங்க எல்லாருக்கும் குணமாயிடுது. எல்லாருக்கும் ஆரோக்கியம் திரும்ப கிடைச்சு
உற்சாகமா எம்பி குதிக்கிறாங்க. உடனே ஹனுமார் அந்த மலையை திரும்ப கையில் எடுத்துக்கிட்டு ஆகாசத்துல கிளம்பி இமயமலைக்கு பறந்து போய் மலைய அது முன்னாடி இருந்த இடத்துலயே பத்திரமா வச்சுட்டு திரும்ப வராரு. இப்படியா செத்துப்போனவங்க பொழைச்சு வந்ததோட இல்லாம முன்ன விடவும் அதிக சக்தியோட துள்ளி குதிக்கிற வானரர்களை பார்த்து சுக்ரீவன் கட்டளையிடுறான். நாம பொறுத்திருந்தது போதும். இனி நாம கோட்டை கதவுகளை உடைச்சுக்கிட்டு இலங்கை நகருக்குள்ள புகுந்து போவோம். கும்பகர்ணனும் போயாச்சு, ராவணனோட 4 பிள்ளைகளும் ஒழிஞ்சாச்சு. இப்ப நகரத்தோட காவல் முன்ன இருந்த அளவுக்கு பலமா இருக்காது. நம்மள அதிபலசாலிகளான வானரர்கள் கையில தீப்பந்தங்களை கொளுத்தி எடுத்துக்கிட்டு ராத்திரி வர ஆரம்பிச்சதும் இலங்கை நகருக்குள்ள நுழைங்க. 4 பக்கத்துல இருந்தும் இந்த தாக்குதல் நடக்கட்டும். அந்த நகரத்தை தீ வச்சு கொளுத்துங்க அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னபடியே வானரர்கள் படு உற்சாகமா கிளம்பினாங்க. கோட்டை வாசல்கள்ல காவல் இருந்த ராட்சசர்கள் இப்படி ஒரு பயங்கர தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை. மிரண்டு 4 பக்கமும் செதறி ஓடுறாங்க. எதிர்த்த ராட்சசர்களை வழக்கம் போல வானரர்கள் பாறைகளாலையும் மரங்களாலையும் தாக்கி விரட்டுறாங்க. நகருக்குள்ள பூந்து வீதி வீதியா போய் இலங்கை நகர்ல இருந்த பெரிய பெரிய மாளிகைகளையும் வீடுகளையும் தீ வச்சு கொளுத்துறாங்க. எதிர்பாராத இந்த தாக்குதலால வீடுகள்ல இருந்த ராட்சசர்கள் பொண்டாட்டி பிள்ளைக்குட்டிங்களோட பயத்துல கூச்சல் போட்டுக்கிட்டு வெளியில ஓடுறாங்க. ஆடம்பரமும் செல்வ செழிப்பும் பொன்னும் வெள்ளியும் நவரத்னங்களும் பட்டாடைகளும் தேக்கு சந்தன மரங்களால் ஆன மர சாமான்களும் படுக்கைகளும் ஆசனங்களும் ரத்தின கம்பளங்களும் எல்லாம் நிறைஞ்ச வீடுகள் பயங்கரமா பத்தி எரிஞ்சுது. சூட்ல தங்கமும் வெள்ளியும் உருகி ஓடுச்சு. யானைகள் குதிரைகள் கட்டியிருந்த கொட்டில்கள் எல்லாம் பத்தி எரிஞ்சு அந்த மிருகங்கள் எல்லாம் கருகி சாக ஆரம்பிச்சுது. எங்க பார்த்தாலும் தேர்களும் ரதங்களும் வண்டிகளும் போர் ஆயுதங்களும் பத்தி எரிஞ்சுது. ஒரு பெரிய மலையில காட்டு தீ பத்தி எரியறது மாதிரி எங்க பார்த்தாலும் பல அடுக்குகள் கொண்ட மாட மாளிகைகள் எல்லாம் பத்தி எரிஞ்சு சாம்பலாச்சு. ராட்சச ஜனங்கள் எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. ராமரோ தான் இருந்த இடத்துல இருந்தே சக்தி வாய்ந்த அம்புகளை விட்டு இலங்கையோட கோட்டை வாசற்கதவுகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாரு. இலங்கையில தென்பட்ட உயரமான பல அடுக்கு மாளிகைகளையும் அம்ப விட்டு அடிச்சே தூள் தூளாக்குறாரு. இப்படியா இலங்கைக்கு தீ மூட்டி பெரும் சேதத்தை உண்டாக்கின வானரர்கள் திரும்ப வராங்க. சுக்ரீவன் எல்லா வானர வீரர்களையும் பார்த்து, நாம உண்டாக்குன இந்த சேதத்தால ராவணன் வெறி வந்து பெரிய வீரர்கள் அனுப்பி நம்மளை திரும்ப தாக்க ஆரம்பிப்பான். அதனால் நீங்க எல்லாரும் திரும்ப கோட்டை வாயில்கள் கிட்ட அணி திரண்டு அடுத்து வர பெரிய போருக்கு தயாரா நில்லுங்க அப்படின்னு கட்டளையிடுறான். அங்க இலங்கை நகரமே பத்தி எரியறத பார்த்து ராவணனுக்கு வயிறு எரியுது. அவன் உடனே கும்பகர்ணனோட 2 பிள்ளைகளான கும்பன் நிகும்பனை கூப்பிட்டு அவங்க கூட யுபாக்ஷன் சோனிதாக்ஷன் மாதிரி பலவான்களான ராட்சசர்களை துணைக்கு சேர்த்து, நீங்க எல்லாருமா போய் எதிரிகளை தாக்கி கொன்னு போட்டுட்டு திரும்ப வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி விரட்டுறான். குழந்தைங்களா, அப்படி போர் பண்ண போன கும்பன் நிகும்பன் உசுரோட திரும்பியிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. அது சரிதான். என்ன இருந்தாலும் கும்பகர்ணனோட பிள்ளைங்களாச்சே, அவங்கள போரிட்டு ஜெயிக்கிறது அப்படி ஒன்றும் சுலபமா இல்லை. பயங்கரமா நடந்த போரோட முடிவுல சுக்ரீவன் கும்பனையும் ஹனுமார் நிகும்பனையும் வதம் பண்ணிட்டாங்க. இப்போ ராவணனுக்கு மறுபடியும் இந்திரஜித்தை தவிர எதிரிகளை ஒழிக்க திறமசாலியான வேற ஆள் எவனும் இல்லைன்னு தெளிவாயிடுச்சு. இந்திரஜித்தை கூப்பிட்டு அனுப்புறான். தொடர்ந்து என்னாச்சுன்னு அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.